அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுல வந்து மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 பார்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நவுன். அதாவது நம்ம பேசிக்கா தான் வந்து கிராமர் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் as the name as a person, place or thing. அதாவது நவுனுங்கிறது வந்து நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு பெயர் சொல். அந்த பெயர் வந்து எதோட பெயரா இருக்கலாம், ஒரு பொருளோட பெயரா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனோட பெயரா, ஒரு ஆளோட பெயரா இருக்கலாம், அல்லது ஒரு திங்ஸோட பெயரா, எதோட பெயரா இருந்தாலும் வந்து அது வந்து பெயர் சொல். அதைத்தான் நம்ம தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து நவுன். ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் அப்படின்னா அக்பர், பிளேஸ் சென்னை, மதுரை, கோவில்பட்டி, செங்கல்பட்டு, எதனாச்சும் இருக்கலாம். திங் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர், டேபிள், வேற என்ன சொல்லலாம், மொபைல் போன், அது எதோட பொருளானாலும் இருக்கலாம். சரிங்களா? அது மாதிரி வந்து அனிமல்னா டாக். இந்த இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்றோம். அதுலயே வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா புறநவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நவுனுக்கு வந்து பதிலா சொல்றோம் இல்லையா. இப்போ வந்து அக்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென். சரிங்களா? அந்த அக்பருங்கிற இடத்துல நம்ம ஹி அப்படி அந்த அக்பர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அக்பர்ன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து வரும்போது ஹி வாஸ் எ கிளவர் கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தடுத்து வரும்போது அவரை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அக்பரை வந்து சொல்ல மாட்டோம், ஹி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வந்து அந்த நவுனோட இன்சைட் ஆஃப் எ நவுன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரனவுன் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து 8th பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பேசிக்கா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். 9th போகும்போது இதை விட என்ன டெப்தா இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போறதுனால நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தனியா வந்து நவுன் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே தனித்தனியா நம்ம இண்டிவிஜுவலா வந்து நடத்துவோம். ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, வி, அஸ், ஹிம், ஹர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரனவுன். நம்ம அந்த வேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இன்சைட் ஆஃப் எ நவுன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரனவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ப்னா நம்ம இப்ப நவுன்னா ஒரு பெயர் சொல் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி வந்து வேர்ப் அப்படின்னா நம்ம தமிழ்ல இலக்கணத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். verb is a word used to express an action or state. அதாவது இப்போ அந்த verb ஒரு அந்த verb சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம் அப்படின்னா வா, உடனே அந்த செயலை வந்து செய்யறாங்களா, வராங்க. கோ அப்படின்னா போறாங்க. வாக், ரன், ஜம்ப், இதெல்லாமே வந்து ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு வேர்டு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு வந்து சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கம், ரீட், ஸ்பீக், இதெல்லாமே நம்ம ஒரு செயலை வந்து செஞ்சுட்டே இருக்கோம். ரைட், லேர்ன், ஆம், இஸ், ஆர், ஹாவ், இதெல்லாமே வந்து அதுக்கான வந்து பி ஃபார்ம் வேர்ப். சரிங்களா? இதைத்தான் வந்து வேர்பு. அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வர்ப்னா என்ன அப்படின்னா, அட்வர்ப் இஸ் எ word that describes or modifies a verb on adjective or another adverb. அதாவது adjective அல்லது adverb வந்து மாடிஃபை பண்றது, adjective வந்து மாடிஃபை பண்றது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா adverb அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து அந்த ly முடிஞ்சா அது வந்து adverb அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம ஈஸியா வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த adverb is a word that describe or modifies அந்த verb வந்து என்ன பண்ணுது, வெர்பான adjective another adverb, அந்த verb வந்து மாடிஃபை பண்றதா வந்து adverb. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குவிக்லி, குவைட், பாசிபிளி, நெவர், ஆஃபன், இதெல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா adverbல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே வந்து நம்ம ஈஸியா ஞாபகம். இதை வந்து adverb அப்படின்னாலே வந்து அந்த வேர்ட்லயே வந்துட்டு வெர்ப வந்து மாடிஃபை பண்றது. இங்க வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை வந்து மாடிஃபை பண்றது அல்லது டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. the adjective is a word that describe or modifies a noun. பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், இது எல்லாமே வந்து அந்த நவுனை வந்து மாடிஃபை பண்ணி சொல்லும். அதாவது வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், சாதாரணமா வந்து கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லாம பியூட்டிஃபுல், அந்த கேர்ளை வந்து இன்னும் மிகைப்படுத்தி என்ன சொல்றாங்க, பியூட்டிஃபுல் கேர்ள், ரொம்ப அழகான கேர்ள். அதாவது ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம டால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த பாயை வந்து இன்னும் மிகைப்படுத்தி அவன் வந்து உயரமான பையன், அந்த டிஸ்கிரைப்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா. ஏன்னா ஷார்ட் பாய்ன்னு சொல்லலாம், அக்லி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அது வந்து மிகைப்படுத்தியும் சொல்லலாம், இல்லை குறைப்படுத்தியும் சொல்லலாம். அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், பேர்ட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ், இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா அஜெக்டிவ்ல வரும். ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன்னா நமக்கு தெரியும். Preposition is a word placed before with noun or a pronoun to show the relation of the noun or pronoun to something else. இதெல்லாமே வந்து ப்ரிப்போஷன். அதாவது அந்த நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு வந்து அதுக்கான ரிலேஷனை சொல்ற மாதிரி வந்து வேர்டு வரும். சரிங்களா? அதாவது இன் த டேபிள், டேபிள் இன் அப்படின்னா என்னன்னா உள்ள, இந்த டேபிள், ஃபார் அப்படின்னா இக்காக, இவங்களுக்காக, ஃபார் அப்படின்னா டூனா இக்கு, அதாவது இவன் வந்து விளையாடுறதுக்கு போறான், அந்த மாதிரி வந்து ப்ரொனோனை வந்து அதாவது நவுன் ஆர் ப்ரொனோனை வந்து என்ன பண்றது, அதுக்கான ரிலேஷன்ஸை வந்து சொல்ற மாதிரி அமைகிறது தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரிப்போஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆஃப், அட் த டைம் ஆஃப் 5 o'clock, அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைம் மென்ஷன் பண்றது, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து என்ன வரும் ப்ரிப்போஷன். பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டு, அப், வித், அபவுட், இன்டு, இது எல்லாமே வந்து என்னன்னா ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனா நமக்கு நல்லாவே தெரியும். இஸ் a word used to join words or sentence, அதாவது ஒரு வேர்ட்ஸையோ இல்ல சென்டென்ஸையோ, அதாவது ஜாயின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதாவது 2 சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா அதை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அண்டு, பட், பிகாஸ், ஆர், சோஸ், ஸ்டில், இஃப், அஸ், பிஃபோர், தோ, நெய்தர், ஆர். நெய்தர் வந்து ஆர் வரணும், எய்தர் வந்து ஆர் வரணும். இது எல்லாமே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கனெக்டிவ் மாதிரி தான் வந்து வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன வரும்னா கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பிரஸ் த சம்திங் சடன் ஃபீலிங், அதுதான் நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது டக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம கேட்டோடனே சடனா ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஃபீலிங் வந்து சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ஜெக்ஷன். அலாஸ், வாவ், ஹுரா, ஓ, ஹலோ, புஷ், பிராவோ, இந்த மாதிரி எல்லாமே வந்து எதுல வரும்னா இன்டர்ஜெக்ஷன். இதுதான் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து வரும். இதை பத்தின சென்டென்ஸ் எல்லாமே வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியா வந்து கொடுத்து நம்ம 8 இதுல மொத்தமா பார்த்தோம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுனை பத்தி கொடுத்துருக்காங்க. நவுன், டைப்ஸ் ஆஃப் நவுன் என்னென்னலாம் இருக்குது அதை பத்தி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் as the name of a person, place, thing, animal or an idea. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா நவுன். நவுன் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு பெயர் சொல். அந்த பெயர் வந்து எதோட பெயரா இருக்கலாம், ஒரு பர்சனோட பெயரா இருக்கலாம், ஒரு பிளேஸோட பெயரா இருக்கலாம், ஒரு திங்கோட பெயரா இருக்கலாம், ஒரு அனிமலோட பெயரா இருக்கலாம். இதெல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா நவுன்ல வரும். இந்த நவுன்ல வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் என்னென்ன நவுன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். இந்த 5 டைப்பும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்க மலைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசு இல்லை. நம்ம அந்த கரெக்டான ஒரு கான்செப்ட் அந்த எக்ஸாமை வந்து நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அதாவது இந்த ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். அதாவது நம்ம நவுன் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பாய், கேர்ள், சிட்டி, டெம்பிள், இந்த மாதிரி வந்து மொட்டையா சொல்லாம அதுக்குன்னு வந்து பாய் அப்படின்னா அந்த பாய் பேர் வந்து என்னது ராஜா, ஹரி. கேர்ள் அப்படின்னா என்ன சொல்றது, கீதா, பிரியா, இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் நேம் வச்சு. அது மாதிரி சிட்டி அப்படின்னா சென்னை, மதுரை. டெம்பிள்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள், செண்பகவல்லி அம்மன். அந்த டெம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் பேர் வச்சு சொல்றோம் இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். சரியா? இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி, அக்பர். அதாவது கிங்னு சொல்லாம அந்த கிங்னா நிறைய கிங் இருக்காங்க, அந்த கிங்குக்கு பர்டிகுலரா நம்ம என்ன சொல்றோம், பர்டிகுலரா ப்ராப்பரா சொல்றோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அக்பர் அப்படின்னு. ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, இதெல்லாமே வந்து நிறைய ஸ்டேட் இருக்குது. அதுல வந்து நம்ம ஏன் பர்டிகுலரா தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம், அப்ப அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வந்து ஒரு பேருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பேர் இருக்கு. அதைத்தான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம். இப்ப காமனா வந்து பாய் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னன்னா காமன் நவுன். அந்த பாய்க்கு வந்து பேர் இருக்கு, ராஜா அப்படின்னு சொன்னோம்னா அது என்னன்னா ப்ராப்பர் நவுன். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். சாதாரணமா வந்து டெம்பிள் சொன்னோம்னா அது வந்து காமன் நவுன். அது செண்பகவல்லி அம்மன் டெம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னன்னா ப்ராப்பர் நவுன். இப்போ வந்து ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னோம்னா அது காமன் நவுன். திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ சாதாரண கிங் அப்படின்னு சொன்னோம்னா அது காமன் நவுன். அக்பர் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். வேற என்ன சொல்றது,
ஷாஜகான் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது ப்ராப்பர் நவுன். இந்த மாதிரி தான் வந்து டிஃபரன்ஸ். காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் ரொம்பவே வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதாவது அது பர்டிகுலரா அதுக்கு ஒரு நேம் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். காமனா பொதுவா சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா காமன் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து நம்ம ரெண்டாவது பார்க்க போறது வந்து காமன் நவுன். இஸ் தி நேம் given common to every person or thing is the same class or kind. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர். இது எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உமன் அப்படின்னு வந்து சொல்றோம், ட்ரீ அப்படின்னு சொல்றோம். வெறும் ட்ரீன்னு சொன்னோம்னா அது வந்து காமன் நவுன். இதே இது வந்து பனானா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீயை வந்து அதுக்கு தனியா வந்து ஒரு குவாலிஃபை பண்ணி சொல்றோம்ல, அதாவது தனியா வந்து ஒரு என்ன சொல்றது, தனியா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு சொல்றோம்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராப்பர் நவுன். அப்ப ட்ரீங்கிறது வந்து என்ன நவுன்? காமன் நவுன். பனானா ட்ரீ அப்படிங்கிறது வந்து என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா அப்படின்னா the name of the number of person or things taken together. அதாவது ஒரு குரூப்பா சொல்றது, அதாவது ஒரு நம்பர் ஆஃப் பர்சனை வந்து ஒரு குரூப்பா சொல்றதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ டீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த டீம்ல இருக்க 10-11 பிளேயர்ஸ் வந்து குறிக்கும். சரியா? அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? டீம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஃபேமிலியில இருக்க 5 பேர்த்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான், அதாவது நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் த நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். அதாவது மொத்தமா சேர்த்து சொல்றது, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அது மாதிரி ஆர்மி, ஆர்மியில இருக்க அத்தனை சோல்ஜர்ஸையும் சேர்த்து வந்து நம்ம வந்து மொத்தமா ஆர்மி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதேதான். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எல்லாத்துக்கும் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அந்த மெட்டீரியல் நவுன் இது ரெண்டு தான். அது ஃபர்ஸ்ட் அந்த 3 இதுவும் நம்ம கரெக்டா போட்டுருவோம். இந்த ரெண்டு தான் வந்து நம்ம குழப்பம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா is usually the name of quality, action or state. அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து நம்ம ஒரு பார்க்க முடியாது, அதை வந்து ஜஸ்ட் வந்து ஃபீல் பண்ணதான் முடியும். ரைட்டா? இதைத்தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அதுக்கு வந்து கரெக்டான ஒரு உருவமே இருக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவாலிட்டி, கைண்ட்னஸ், ஆனஸ்ட். குவாலிட்டிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த தரம். அது மாதிரி இந்த கைண்ட்னஸ், கைண்ட்னஸ் அப்படின்னா நம்ம காட்டுற அன்பு. நெக்ஸ்ட் வந்து ஹானஸ்டி, நம்ம நேர்மையா இருக்கிறது. ஹானஸ்டிக்கு வந்து ஒரு உருவம் இருக்கா? இல்ல. அதாவது இவங்களை வந்து ஹானஸ்டிக்கான உருவம் அப்படின்னு சொல்லாமே சொல்லிட்டு ஹானஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வந்து உருவம் வந்து இருக்காது. அது வந்து ஒரு குவாலிட்டி, அதை வந்து ஒரு குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுது. அதான் சொல்லியிருக்காங்க குவாலிட்டி அண்ட் ஆக்ஷன். மாதிரி வந்து குவாலிட்டி அப்படின்னா என்னது? கைண்ட்னஸ், கைண்ட்னஸ் அண்ட் ஹானஸ்டி. ஆக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாட்டர், ஹேட்டட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸ்டேட் அப்படின்னா யூத், அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஷன் அப்படின்னா அதாவது நம்ம சிரிக்கிறது. ஹர்ட்டட்னா வெறுக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்மளோட உணர்ச்சிகள் மூலமா நம்ம செயல்கள் மூலமா செய்யறோம் இல்லையா, அதுதான் வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் நவுன்ல வரும். சரி, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். 5வது பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் நவுன். இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் த நேம் ஆஃப் த ரா மெட்டீரியல் ஆஃப் எ ப்ராடக்ட். அதாவது அந்த ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டீரியல் நவுன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட்டு, கிளே, காட்டன். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இதெல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ். ஒரு மெட்டீரியல் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ்ல வந்து 5 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன், 2வது வந்து காமன் நவுன், 3வது வந்து கலெக்டிவ் நவுன், 4வது வந்து பார்த்தோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், 5வது வந்து மெட்டீரியல் நவுன். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் இந்த கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாலே இந்த ஹையர் கிளாஸ்ல வர இதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு நம்ம ப்ராப்பரா